ஓகே. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நியூ அலைட் மோஷனோட லிங்க் வந்து ஒர்க் ஆகுறதில்ல. அது எப்படி ஃபர்ஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓல்டு லிங்க் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இம்போர்ட்டும் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல. இப்போ வந்து நியூ லிங்க் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அத வந்து எப்படி ஈஸியா ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நான் சொல்றேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது லிங்க்க வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றீங்கன்னா, அலைட் மோஷன லாங் பிரஸ் பண்ணிட்டு, அதில ஆப் இன்ஃபோன் மாரி ஒரு ஐகான் இருக்கும். இன்ஃபோ மாரி ஒரு ஐகான். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி வரும். இல்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆப் இன்ஃபோம்லேருந்து போய்க்கோங்க. இதுல வந்து ஓப்பன் பை டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்க்ரீன்ல. அந்த ஓப்பன் பை டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதில் ஓப்பன் சப்போர்ட் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓப்பன் சப்போர்ட்டட் லிங்க்ஸ்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 லிங்க்ஸ் 7 லிங்க்ஸ் வரும். அந்த எல்லா லிங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணல பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸஸ் இங்கே வரும். எல்லாமே செக் பாக்ஸஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிக்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிக்ல இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா லிங்க்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து மறக்காமல் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணையில இந்த மாதிரி வரும். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க் அப்படியே மேலே காப்பி பண்ணிக்கோங்க. மேலே வந்து குரோம் ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நீங்களே சென்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரீசெட்டை நம்ம ப்ரீசெட்டை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னா அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன எடிட் பண்ணுறது மட்டும் நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஒரு சில விஷயம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டெல்லாம் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணது பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்னு கீழே ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னா மேலே 3 லைன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்துட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து நான் கொடுக்குற ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கவே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து இதில் ஆட் ஆயிரும் அலைட் மோஷனில். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு. இப்போ நான் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் இதில் ஆட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபாண்ட்டை சர்ச் பண்ணிங்கனாவே இதில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபாண்ட் வந்து இதில் வந்து சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணி ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா கடைசிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபாண்ட் இருக்கும், 2 டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதோட ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து மறக்காமல் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்ஸ்ட் இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு பிஎன்ஜிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிஎன்ஜிஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிங்கிள் கிளிக்லேயே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ரூம்னு இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க.
ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒரு இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணி பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். இதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிடுச்சு சிங்கிள் கிளிக்லேயே. இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ அந்த எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணவே இந்த பிஎன்ஜி வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜிஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படி வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜியாகவும் கிடைச்சிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நம்ம பிஎன்ஜிஸ் வந்து ஆட் பண்ணிப்போம், நிறைய பிஎன்ஜிஸ். இந்த பிஎன்ஜிஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் போய்க்கோங்க. நான் இப்போ பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கிறேன். கலர் அண்ட் ஃபில்ல போனீங்கன்னா அதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி பிஎன்ஜி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆயிரும். இதே மாதிரி அடுத்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு அடுத்த பிஎன்ஜி வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பிஎன்ஜிஸும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து மறக்காமல் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி வந்து எல்லா பிஎன்ஜிஸும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கனாவே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிஞ்சாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ சூப்பராக எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, பிடிச்சிருக்கா இல்லையானு. ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஏரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ஏரோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.